Praise the Lord. Angels Prayer Time நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு டியூஸ்டே. சண்டே சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு சண்டேஸும் மண்டேஸ் வந்து குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். டியூஸ்டேஸ் வந்து வாலிபர்களுக்காக. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். வாலிப வயதுல சிருஷ்டிகிற இணை தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நினைக்கும் போது கர்த்தர் கொடுத்த வசனம் 119 சங்கீதம் 119 9 சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனம். வாலிபன் தன் வழியை எதினா சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. சரிங்களா? ஸோ வாலிபர்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை, நிறைய என்ன சொல்றது, தேவையில்லாத எண்ணங்கள் வரும், தேவையில்லாத பாவங்கள் வரும், தேவையில்லாத இச்சைகள் வரும். அந்த ஏஜ் அப்படி, அந்த ஹார்மோன் அப்படி வேலை செய்யும். சரிங்களா? ஸோ தப்பு செஞ்சிடும். அந்த எப்படி வந்து அதை சுத்தம் பண்ணுவான்? தான் வழி, தான் போகிற வழி தப்புன்னு தெரியும், தான் போற வழி சரியில்லைன்னு தெரியும். ஆனா அந்த வாலிப வயசுல துணிஞ்சு போறது இல்லையா? அந்த வாலிப வயசுல அந்த ரத்தம் அப்படி ஓடுது. ஸோ அதை துணிஞ்சு பாவம் செய்யறது என்ன இருந்தா என்ஜாய் பண்ற வயசு. ஸோ ஒரு நாள் உணர்றீங்கல்ல, தப்பு தப்பு பண்றோம்னு உள்ள ஒரு ஹார்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கும், மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்கும், ஈவன் காடோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும், நீ தப்பு பண்ற. எப்படி சுத்தம் பண்ண முடியும்? எப்படி அந்த தப்பான வழியிலிருந்து விலக முடியும்? அப்படின்றதுதான் இந்த வார்த்தையில செய்வோம். சோ எப்படி வசனத்தை வச்சு தன்னை காத்துக்கொள்ளணும், வசனத்தை வச்சு தன்னை காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி பைபிள் வாசிக்கும் போது அன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் மூலம் அந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட பாதுகாப்பு நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு கிடைக்குமாறு ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா இப்பொழுது சுவாமி இன்னைக்கு டியூஸ்டே வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் கொடுத்த வசனப்படி வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான், அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளணுப்பா. அப்பா உங்களுடைய வசனத்தின் படி தன்னை காத்துக்கொள்ளுத உலகத்தில் ஆண்டவரே, காலையில் எழும்பி இரவு முடிகிற வரைக்கும் எவ்வளோ சோதனை 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 சோதனை. அப்பா ஆண்டவரே, இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே நிறைய, அதுவும் வாலிபர்களுக்கு நிறைய சோதனை. அந்த ஹார்மோனுடைய ஆண்டவரே அந்த இது தூண்டுதலின் காரணமாக அப்பா அவங்க பண்ணுற ஆண்டவரே அவங்க வருகிற சோதனை, அவங்களுக்கு வருகிற சோதனை, கண்களின் இச்சை, அப்பா மனசில் வர்ற கெட்ட எண்ணம், தேவையில்லாத காம உணர்ச்சிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தால சபிக்கிறோம். அப்பா இறங்குவீராக. அப்பா வசனத்தின்படி அவங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே ராஜா. அந்த வசனத்தை வாசிச்சாதானே, அந்த வசனத்தை படிச்சாதானே அந்த வசனம் அவங்க கிட்ட பேசும், அவங்க அதை படி காத்துக்கொள்ள முடியும் ராஜா. அப்பா வாலிபர்கள் 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 அல்லேலூயா. அப்பா இறங்குவீராக. அப்பா இறங்குவீராக. அப்பா இறங்குவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா, ஒவ்வொரு வாலிப பையன்களையும் பார்த்தாரீபா. வாலிபர்களை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வாலிபர்களை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கஞ்சாக்கு அடிமையா இருக்கிற வாலிபர்களை, அப்பா ஆண்டவரே ட்ரிங்க்ஸுக்கு அடிமையா இருக்கிற வாலிபரை, சின்ன வயசுலேயே குடிச்சு உடம்ப கெடுக்கிறவங்க, சின்ன வயசுலேயே கஞ்சா அடிச்சு உடம்ப கெடுக்கிறவங்க, அப்பா போதை மருந்துக்கு அடிமையாகி அப்பா உடம்ப கெடுக்கிறவங்க, போதை ஊசிக்கு அடிமையாகி உடம்ப கெடுக்கிறவங்க, அப்பா கண்களின் இச்சைக்கும் கோபத்துக்கும் அடிமையாகி அந்த உடம்ப கெடுக்கிறவங்க, எல்லா வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா மனம் இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வீட்லேயும் அப்பா அம்மா மாறும் அப்பா மாறும், ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கே, அப்பா என் பிள்ளை திருந்தாதான்னு சொல்லி எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறாங்கப்பா. ஆண்டவரே விசேஷமாக ஊழியக்காரோடைய பிள்ளைங்க ஆண்டவரே எதிராக செல்லும் போது அந்த போதகர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்பா. அப்பா மனம் இறங்குவீராக 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 இறங்குவீராக. வாலிப பிள்ளைங்க மேலே இறங்கட்டும் அப்பா. ஒருவேளை ஆண்டவரே ஒரு ரட்சிக்கப்பட்டு வந்தால் கூட சுவாமி அப்பா ஆண்டவரே யூத் ப்ரேயர், அந்த ப்ரேயர்,
இருந்தால் சொல்லி அவங்களுக்குள்ளே ஆண்டவரே இன்னொன்று பெரிய ஒரு ஆவி என்னன்னா வஞ்சிக்கிற ஆவி அந்த பிள்ளைங்களை ஆளுகை செய்கிட்டு வஞ்சிக்கிற ஆவி. அப்பா வஞ்சிக்கிற ஞானம் அதிகமாயிடுச்சுன்னா அப்பா ஆண்டவரே இதெல்லாம் சும்மா ஆண்டவரே நினைக்கிற ஆவி. அப்பா வஞ்சிக்கிற ஆவி ஆண்டவரே வாலிபர்களை ஆட்கொண்டு இருக்கிறது சுவாமி. நான் செய்யறது தப்பு இல்லை, நான் சும்மா தான் பண்றேன், நான் செய்யறதுல எந்த தப்பு கிடையாது, தன்னைத்தானே வஞ்சிக்கிற ஆவி. அப்பா உள்ள மனசாட்சி பேசினா கூட அதை அப்படியே அழுத்தி அப்பா அதுக்கு மேல தப்பான காரியங்களை செய்கிற அந்த ஆவி. அப்பா மனம் இறங்கும் அப்பா. எங்கள் பக்கத்தில் உள்ள வாலிபர்கள், எங்கள் வீட்டில் உள்ள வாலிபர்கள், ஆண்டவரை சுற்றி உள்ள வாலிபர்கள் அப்பா, அது மட்டும் இல்லை நிறைய பேர் அப்பா ஆண்டவரை அடிமை கடைசியில் அந்த அடிமைத்தனம் சூசைடில் கொண்டு போய் விடுது சுவாமி, தனிமையில் கொண்டு போய் விடுது சுவாமி. அப்பா இறங்கு ராஜா, அவங்க ரட்சியும் அப்பா. சூசைட் அந்த எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு அப்பா வாலிபர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா உலக ஞானம் அதிகமாக இருக்கிறதுனால அப்பா உண்மை மறுதலிக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா உலக ஞானம் ஆண்டவரே அதிகமாக இருக்கிறதுனால உண்மை மறுதலிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்காக அப்பா ஆண்டவரே நீரே இறங்குவீராக. அப்பா ஆண்டவரே தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறார். அப்பா நீர் இறங்கும் அப்பா இறங்கும். அப்போ ஆண்டவரை தேவையில்லாத வஞ்சிக்கிற ஆவிகளையும் இச்சையின் ஆவிகளையும் அப்பா கீழ்ப்படுதல் இல்லாத ஒரு ஆவிகளையும் அப்பா ஆண்டவரே இப்படி தன்னோட பலத்தினால அப்பா அந்த வயசுக்கு ஆண்டவரே எகிறுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தால சபிக்கிறோம். அப்பா இறங்குவீராக. உங்களுடைய வசனத்தை வாசிக்கிற கிருபையை கொடுங்க, அந்த வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிற கிருபையை கொடுங்க. நீரே கிருபை கொடுங்க. முடியாதுப்பா, பெற்றோர்களால் முடியாது. அந்த வயசுல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்லி பிரயோஜனமே இல்லை, சொல்லி திருத்த முடியாது. ஆனா உங்களால மட்டும்தான் முடியும். ஜெபிக்கிறோம்ப்பா, அவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும். ஆனா உங்களால மட்டும்தான் முடியும். இன்று நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வசனத்தை வாசித்து அப்பா உம்முடைய வசனத்துக்கு ஏத்தபாடி தன்னை காத்துக்கொள்ள கிருபைத்தாங்க. காத்துக்கொள்ளும் வாலிப வயதுல சிருஷ்டிகனை நினை. நம்மளை சிருஷ்டித்தவர் தான் நினைக்கணும், வேற யாரையும் நினைக்க கூடாது. சிருஷ்டிகரை மட்டும்தான் நினைக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வரக்கூடாது, தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது. அப்பா பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைய பிள்ளைங்க கதறாங்கப்பா, நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் நல்ல பொண்ணா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இதில் முடியலையே, அவங்களால முடியலப்பா. அப்பா மனம் இறங்குவீராக. அப்பா நல்ல பிள்ளைங்களாக வாழ கிருபை தாங்கப்பா. அப்பா கிருபை தாங்கப்பா. ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. அப்பா வஞ்சிக்கிற ஆவிகளை நசனாக இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகளை இச்சைக்கும் காமத்துக்கும் அப்பா ஆண்டவரே அந்த கஞ்சாவுக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் அடிமையாக்குகிற ஆவிகளை நசனாக இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம் சுவாமி, சபிக்கிறோம். சூசைடல் ஆண்டவரே ஸ்பிரிட்ஸை கொண்டு வருகிற ஆவிகள், தனிமையை கொண்டு வருகிற ஆவிகள் அப்பா தனிமையில வாடுகிறதை ஆண்டவரே தாங்க முடியாத தனிமையில தவிக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா அப்படியே பாத்துல வருகிறோம் ராஜா. இருக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச் சொன்னீரே, இந்த அளவுக்கு நான் உன் மேல அன்பு கூறுகிறேன். அப்பா யார் ரத்தத்தை கொடுப்பாங்க, யார் கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தத்தை கொடுப்பாங்க எங்க ஆத்மா வாழணுங்கிறதுக்காக? ஆண்டவரே நீ கடைசி சொட்டு வரை ரத்தத்தை சிந்த அந்த அன்புனால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் அன்புனால நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் அன்புனால நிரப்புங்க சுவாமி, பிள்ளைங்களை உடைய நிரப்புங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய வசனத்தை கொண்டு தன்னை காத்துக்கொள்ற பாக்கியத்தை இன்று நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் நிறைய வாலிப பிள்ளைகள் கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். கொடானு கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அப்பா இன்று
பிறந்த நாளை கொண்டாடுகிற வாலிபர்களுக்காக, சிறியவங்களுக்காக, எல்லாருக்காகவும், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நன்மையினால் முடிசூட்டுவீராக. உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணும்போது தோழிச்சு, இன்றைக்கி நிறைய வாலிபர்களை ஆண்டவரே அவர் பாதுகாக்க போகிறாரு. கஞ்சாவிலிருந்து ஈவன் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்கள பாதுகாக்க போகிறாரு. நிச்சயமாக ஒரு வேளை உங்கள் பிள்ளையும் இந்த மாதிரி நிலைமையில இருக்கே நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அந்த ஜெபத்தை மறுபடியும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. அவங்க வசனத்து மூலமாக அவங்கள பாதுகாத்துக்கொள்ள போகிறாரு. அந்த வசனத்தை படிக்கிற வாஞ்சியை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபை எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க போறதுக்காக நன்றி. காரிய சமஸ்தனான வாலிபன் யார்? காரிய சமஸ்தனான வாலிபன் யார்? ஈஸியான கொஸ்டின் தான். நீங்க ஆன்சர் வித் எந்த இடத்துல இருக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறீங்க, எப்படியோ மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லக்கி வின்னருக்கு நிச்சயமாக ப்ரைஸஸ் உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஜெபத்தை கேட்கட்டும், கூட சேர்ந்து ஜெபம் பண்ணட்டும். உங்களோட ஜெப குறிப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா இது அன்னன்னைக்கு அந்தந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? இன்றைக்கி டியூஸ்டே யூத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், வெனஸ்டே மிடில் ஏஜ்க்கு. ஸோ ஜெப குறிப்பு நாங்கள் நிறையா நாங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். பட் எனிவே இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணணும் தனியாக, அதுக்குன்னு ஒரு செஷன் ஜெப குறிப்பு மட்டும் வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஜெப குறிப்பு அனுப்புங்க. நான் மட்டும் இல்லை, என்னோடு இணைஞ்சு என்னோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணுற நிறைய பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக ஜெபம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.